அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 755வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தொழில் புரட்சியும் காலநிலை மாற்றமும் என்பது ஆகும். அதாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் என்ற தலைப்பிலான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதன் வளர்ச்சிக்கு எல்லையே இல்லை. நேற்று சரி என்று இருந்தது இன்று சரி அல்ல என்று ஆகிவிட்டது. இன்று சரியாக தெரிவது நாளை சரி என்று இருக்குமோ என்பது சந்தேகமே. அடிப்படை அறிவியல் தவிர அனைத்தும் மாற்றத்துக்கு உட்பட்டவே ஆகும். வாழ்வுக்கு ஆதாரமாக உள்ள தொழிலும் பல மாற்றங்களை அடைந்து வந்துள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் புரட்சியும் காலநிலை மாற்றமும் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. தொழிலில் ஏற்பட்ட புரட்சி காரணமாக உருவான வளர்ச்சி காலநிலை மாற்றத்திற்கு எவ்வாறு காரணமாக அமைகின்றது, அதனை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை விளக்குகின்றது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஜி தியாகு அவர்கள். டாக்டர் தியாகு அவர்கள் ஒரு சிறப்பு பெற்ற நிலையான விஞ்ஞானியாக, அதாவது சஸ்டைனபிலிட்டி சயின்டிஸ்டாக விளங்குகிறார். குறிப்பாக இவர் கார்பன் அடைப்பு எனப்படும் கார்பன் சீக்வென்ஸ்ட்ரேஷன், கார்பன் கால்பதம், அதாவது கார்பன் ஃபுட்பிரிண்ட் மற்றும் ஆற்றல் பகுப்பாய்வு, ESG ஆலோசகர் மற்றும் மின்னணு அமைப்பு வடிவமைப்பு மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகியவற்றை கற்பிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆவார். நிலைத்தன்மை தொடர்பான அவரின் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு பல்வேறு கல்வி தகுதிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியியல் துறையில் டிப்ளமோ மற்றும் BE பட்டப்படிப்புகளை படித்த இவர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தொழில்துறை இயக்கிகள் கல்வியில் ME பட்டம் பயின்றுள்ளார். மேலும் மின்சார மற்றும் மின்னணு பொறியியல் படிப்பில் PhD பட்டம் பெற்றுள்ளார் இவர். இது தவிர கார்பன் ஃபுட்பிரிண்ட் அனாலிசிஸ் CII சான்றிதழ் மற்றும் IGBC நெட் ஜீரோ அண்ட் கிரீன் பில்டிங் சர்டிபிகேஷன், ESG பிராக்டிசஸ், IIT மெட்ராஸ் வழங்கிய நீர்த்திறன் மேலாண்மை குறித்த காம்போ கோர்ஸ், ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை முறை, லீட் ஆடிட்டர் சான்றிதழ்கள் ஆகியவை அவரின் நிபுணத்துவத்தை மேற்படுத்துகின்றன. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ்பெற்ற பணிக்காலத்தில் கல்வி, தொழில் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்புகளை வழங்கி வந்துள்ளார். டாக்டர் தியாகு ஒரு முன்னோடியான தொழில் முனைவோர் ஆவார். இவர் நியூ பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனங்களை நிறுவி நடத்தி வருகிறார். இதில் நியூ பி டெக்னாலஜிஸ், நியூ பி எனர்ஜி, நியூ பி டெக்மார்ட், சென்சோட்ராக் சிஸ்டம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் அடங்கும். இவரது உட்பக்கர் மைக்ரோ சிஸ்டம்ஸ் USA உடனான கூட்டாண்மை மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டில் புதிய முன்னேற்றங்களை கொண்டு வருகிறார். தொழில்துறை, கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றில் இவர் நிகழ்த்திய சாதனைகள் இந்தியாவில் மட்டுமல்லாது உலக அளவில் தனித்தன்மை வாய்ந்தவை ஆகும். இத்தனை சிறப்புமிக்க விருந்தினருடன் இந்நிகழ்ச்சி மூலம் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி நம்மை சிந்திக்க வைக்க அன்போடு அழைக்கிறேன். டாக்டர் தியாகு, ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எல்லா நாளுமே ஒரு சிறப்பான நாள். எனக்கு இன்னைக்கு அது ஒரு அற்புத நாளா நான் பார்க்குறேன். ஏன்னா இங்க மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இந்த குரூப்ல இருந்துட்டே இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம நாடு இந்தியா நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய நாடு. அந்த விவசாயத்துக்காக இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோரம் கட்டமைச்சிட்டு அந்த ஃபோரம் மூலமா ஒரு தொழில்நுட்பத்தை நம்மளுடைய மக்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தினமும் ஒரு ஒரு விருந்தினர் அழைச்சி அவங்களுடைய கருத்துக்களை தெரிய வைக்கிறதுல இது ஒரு சாதாரண விஷயமா பார்க்க முடியாது. இது இன்னைக்கு ஐயா சொல்ற போது தெரிஞ்சது, இது 755வது ப்ரோக்ராம்னு. ஒரு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும்போது தொடர்ந்து 755 ப்ரோக்ராம் முடிச்சிருக்காங்கன்னா அப்போ அவ்வளோ டெடிகேஷனோட இந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள்.
எனக்கு இந்த டீம்ல வந்து மிஸ்டர் ஜோ சார், மிஸ்டர் ராசு சார் அவங்க வந்து எனக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் அறிமுகமானவங்க. ராசு சார் மூலமா தான் எனக்கு வந்து இந்த டீம்லயே நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன். இந்த சமயத்துல ராசு சாருக்கும் ஜோ சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் வந்து தொழில் புரட்சினால எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, அந்த மாற்றத்துல இருந்து எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கணும், வரும் தலைமுறைக்கு வந்து இந்த பூமியை வந்து எப்படி நம்ம செழிப்பா கொடுக்கணுன்ற ஒரு கருத்துக்காக தான் இப்ப இந்த பிரசன்டேஷனை இங்க நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். என்னுடைய நேம் வந்து டாக்டர் தியாகு. நான் வந்து இண்டஸ்ட்ரியல் சஸ்டைனபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா இருக்கேன். நான் ஒரு சஸ்டைனபிலிட்டி சயின்டிஸ்ட். இப்போ முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து 2 கேள்வி நான் எப்பயுமே கேட்கிறேன். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச். அதாவது என்ன? புவி வெப்பமடையுதுன்னா என்ன? காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சுனா என்ன? அதை பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது பதிவு பண்ண முடியுமா? சார், குளோபல் வார்மிங்னா இன்றைய தினம் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னால அந்த ஓசோன் படலம் பாதிக்கிறது, அதை வேளாண்மையிலே சில தவறுகளினால் அந்த ஓசோன் படலம் பாதிக்கப்படுவது, இதனால் சீதோஷ்ணம் பாதிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு தலைப்பு தான் இந்த குளோபல் வார்மிங். இது உலகம் முழுவதும் இருக்குது. இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க, இட்ஸ் குளோபல் வார்மிங். அதாவது நமது பூமி செய்யும் தவறுகளால் ஏற்படும் இயற்கை மாற்றங்கள் தான் இந்த குளோபல் வார்மிங். ஐயா வந்து நல்ல கருத்தை பதிவு பண்ணாரு. இப்போ இந்த குளோபல் வார்மிங்னா நம்ம தமிழ்ல வந்து என்ன, புவி வெப்பமடையுதுன்னு சொல்றோம். கிளைமேட் சேஞ்சுன்னா காலநிலை மாற்றம் சொல்றோம். இப்போ இந்த குளோபல் வார்மிங் எப்படி அக்கறாவது, கிளைமேட் சேஞ்ச் எப்படி அக்கறாவது, அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் வந்து அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நமக்கு காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரையும் நமக்கு சூரியன் இருக்கு. மாலை 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரையும் நமக்கு நிலவு இருக்கு. இப்போ காலையில 6ல இருந்து ஈவினிங் 6 மணி வரையும் நமக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் உதாரணத்துக்கு 31ல இருந்து 32 சென்னையை பொறுத்தவரையும் இருக்கு. மாலை நேரத்துல வந்து என்ன, நமக்கு வந்து ஒரு 30ல இருந்து 31 அப்படி இருக்கு. இப்ப காலையில எனக்கு சூரியன் இருக்கு, வெப்பம் கிடைச்சது. மாலையில எனக்கு சூரியன் இல்ல, எப்படி எனக்கு அதே வெப்பம் இருக்கு? சார், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியன் கொடுத்த வெப்பத்தோட இம்பாக்ட் இருக்குமில்ல. ஓகே சார், ஓகே. அது இன்னும் ஏதாவது டிஃபைன் பண்ணி சொல்ல முடியுங்களா சார்? ஆமா, பூமி வந்து ஹீட்டை உட்கொண்டு வைத்து அதை எமிட் பண்ணுது. சூப்பர் சூப்பர் சார், ஓகே. இப்போ பூமி வந்து சூட வந்து உட்கொள்ளுதுன்னு சொல்றீங்க. அது ஆக்சுவலா வந்து என்னன்னா, பூமியில வந்து காலையில சூரியன்ல இருந்து வரும்போது வெப்பமானது பூமியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகும். திரும்ப போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பூமியை சுற்றி இருக்கிற பசுமை குடில் வாயுகள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் மாதிரி எண்ணற்ற கேசஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு 3 கேசஸ் பத்தி சொல்றேன். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன். இந்த கேசஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சூரியனோட வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்குது. அந்த சூரியனோட வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல வந்து என்ன நடக்குது, நமக்கு சூரியன் இல்லாத சமயத்துல அந்த வெப்பத்தை திரும்பவும் பூமிக்கு கொடுக்குது. அந்த வெப்பத்தை பூமிக்கு கொடுக்கறதுனால அந்த பூமியில வந்து அந்த கதகதப்பு அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த பூமியில வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இல்லைன்னா நமக்கு வந்து இரவு நேரத்துல -17 டிகிரிக்கு பூமி போயிடும். இது வந்து -17 டிகிரி போயிடுச்சுன்னா நம்ம பூமியில எந்த உயிர்களும், எந்த மரங்களும், எந்த ஒரு விஷயங்களுமே நடக்காது. எல்லாருமே வந்து உயிர் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா பூமி மாறிடும். ஸோ அப்ப இயற்கையாவே நமக்கு என்ன நடந்திருக்கு, அந்த பசுமை குடில் வாயு சூரியன்ல இருந்து அந்த வெப்பத்தை பிடிச்சிக்கிட்டு இரவு நேரத்துல அந்த பசுமை குடில் வாயு வந்து பூமிக்கு வந்து கொடுத்து அந்த வெப்பத்தை கொடுத்து பூமியை கதகதப்பா வைக்குது. இதுதான் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஒரு வார்த்தையை நான் இப்ப இங்க வந்து அறிமுகப்படுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ். இங்க பாருங்க, இந்த படத்தை பார்த்தா தெரியும். காலை நேரத்தில் நமக்கு காலையில நமக்கு சூரியன் இருக்கு. அந்த சூரியன் வந்து வர வெப்பம் வந்து பூமியில எடுத்துக்குது. அது வந்து அந்த பசுமை குடில் வாயு வந்து என்ன, அதை பூமியில சுத்தி அந்த வெப்பத்தை பிடிச்சி வச்சிருக்கு. இரவு நேரத்துல என்ன பண்ணுது, the part of the sun rays is absorbed by the earth. அது வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல அந்த வெப்பத்தை வந்து திரும்பவும் பூமிக்கே கொடுக்கறதுனால பூமி கதகதப்பா மாறுது. அதனால என்ன நடக்குது, நம்ம வந்து பூமியில எல்லா உயிர்களும், எல்லா செடி கொடிகளும் வாழ முடியுது. இதுவே இந்த ஆப்சன்ஸ், சப்போஸ் அந்த பசுமை குடில் வாயு இல்லைன்னா என்ன நடக்கும்னா, பூமி வந்து -17 டிகிரிக்கு போயிடும். அப்போ பூமி வந்து எந்த உயிரினங்களும் வாழறதுக்கு தகுதி இல்லாத இடமா மாறிடும். ஸோ இதுதான் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸோட முக்கியத்துவம். இது முதல் கருத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்
தொழில் புரட்சிக்கு முன்னாடி அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த பசுமை குடில் வாயு இதோட திக்னஸ் உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 2 ரோ மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூம் எடுத்துப்போம். ஒரு ரூம்ல முதல்ல ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்துப்போம். அந்த 10க்கு 10 ரூம்ல ஒரு 4 பேர் முதல்ல அந்த ரூம்ல இருந்தாங்கன்னா கம்ஃபர்ட்டா இருக்க முடியும். அடுத்தது இன்னும் ஒரு 4 பேர் வந்து அங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு 8 பேர் ஆகும். திரும்பவும் ஒரு 10 பேர் உள்ள வந்தாங்கன்னா ஒரு 18 பேர். ஸோ இந்த மாதிரி 18 பேர் ஒரு 10க்கு 10 ரூம்ல உள்ள இருக்கும்போது என்ன நடக்கும்? நமக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப இட நெருக்கடியா இருக்கும். அதனால என்ன நடக்கும்? நமக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்படும். சில சமயத்துல மயக்கம் ஏற்படும். இது மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி தான் தொழில் புரட்சிக்கு முன்னாடி நமக்கு இருந்த பசுமை குடில் வாயு ஒரு லெவல்ல இருக்கு. அதாவது என்னன்னா 270 ppm சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து என்னாச்சு, அந்த பசுமை குடில் வாயு அந்த வெப்பத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த வெப்பத்தை இரவு நேரத்துல கொடுக்கும்போது பூமி கதகதப்பாவே இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த தொழில் புரட்சி நடக்கும் பொழுது இந்த தொழில் புரட்சினால அந்த வெளியேறப்பட அந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் இதுங்கெல்லாம் என்ன ஆகுது, எல்லாமே ஆட் ஆகிடு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு குளோபல் வார்மிங்கா மாறுது. ஏன்னா முதல்ல வந்து 277 இருந்தது. இப்போ இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு வந்து 422 ppm இருக்கு. இன்னைக்கு 422 ppm இருக்கு. இப்போ இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் வந்து பூமி அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கும் பொழுது அது மொத்தம் ஹீட்டு அது ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறதுனால பூமி வந்து சூடாகுது. இதுதான் குளோபல் வார்மிங். கருத்து எல்லாருக்கும் பதிவாச்சுங்களா? குளோபல் வார்மிங்னா என்னன்னு? இல்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? குளோபல் வார்மிங் எப்படி வருது? தொழில் புரட்சிக்கு முன்னாடி நமக்கு இயற்கையாகவே நம்ம அட்மாஸ்பியர்ல 277 ppm அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட். கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட்னா என்ன நம்ம மீன் பண்ணுவோம்னா, எல்லா கேசஸும் பசுமை குடில் வாயு எல்லா கிரீன் ஹவுஸ் கேசஸையும் ஈக்குவலா வந்து சொல்றதுக்காக கம்பைன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு 277 ppm இருந்து தொழில் புரட்சிக்கு முன்னாடி. தொழில் புரட்சி நடந்ததுக்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு 422 ppm இருக்கு. ஸோ அப்போ அவ்வளவு கிரீன் ஹவுஸ் கேசஸ் அக்குமுலேட் ஆயிடுச்சு. அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணுது, அவ்வளவு வெப்பத்தையும் அது பிடிச்சி வச்சுக்கிட்டு திரும்பவும் பூமிக்கு அது திரும்ப கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் பூமி வெப்பமடையுது. இதுதான் முதல் காரணம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இதுல ஒரு சின்ன குறுக்கீடு சார். சொல்லுங்க சார். எக்ஸசிவ் மைனிங் that also affects இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்ன்றாங்க. உண்மைதானே சார்? ஆமா சார். இப்ப நம்ம எல்லாமே எடுக்கும்போது அது மீத்தேன் அதுல இருந்து இருக்க கேசஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது இல்ல சார், நம்ம மைன் பண்ண ஸோ பூமியில இருந்து அந்த கேசஸ் ரிலீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது அக்குமுலேட் ஆக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஆட் ஆகும்போது ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சிருது சார். ஸோ நிறைய நம்ம செய்யக்கூடிய அத்தனை ப்ராசஸுமே வந்து என்ன, இட் எமிட்ஸ் சம் எமிஷன். ஸோ அந்த எமிஷன்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது தான் இப்போ நம்ம முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்லேயும் இருக்கிறோம் சார். ஸோ இப்போ குளோபல் வார்மிங் அதாவது புவி வெப்பமடைதுன்னா என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ புவி வெப்பமடையும் போது என்ன நடக்குது, பல விதமான மாற்றங்கள் ஏற்படுது. அதுதான் கிளைமேட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை குளோபல் வார்மிங். அதுக்கப்புறமா அடுத்த வார்த்தை நம்ம அறிமுகப்படுத்துறது கிளைமேட் சேஞ்ச். இப்போ உதாரணத்துக்கு வாகனத்திலிருந்து வரக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு, முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒருத்தர் இருந்தாரு, இப்போ கூட இவ்வளவு பேர் சேரும்போது இவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. அடுத்தது இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இவங்க எல்லாமே ஒன்று சேரும்போது இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. நம்ம புரிதலுக்காக நான் சொல்ல வரேன். எல்லாமே அக்குமுலேட் ஆகும்போது நம்ம டோட்டலா ஹீட் ட்ராப்பிங்கோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் கிரீன் ஹவுஸ் கேசஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா மினிமமா பார்த்தோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது எவ்வளவு திக்கரா இருக்கு பார்க்குறோமா? இப்போ திக்காயிடுச்சு. ஸோ திக்காயிடுச்சுன்னா என்ன மீனிங், அப்போ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அது ட்ராப் பண்ண நம்மளுடைய லேயர் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணி உள்ள வச்சுட்டு திரும்ப அப்படியே பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்போ பூமி வெப்பமடைஞ்ச போயிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்க்கு மேஜரா நம்ம சொல்றது வந்து கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன்ல வந்து ஆட் ஆக இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு திஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ இதை இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம மினிமைஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஏற்படுறது தான் நம்ம என்ன சொல்றோம், அடுத்த வார்த்தை கிளைமேட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்க்கு மேஜர் இம்பாக்ட் வந்து
இன்க்ரீசிங் தி கிரீன் ஹவுஸ் கேசஸ். அடுத்தது வந்து அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம். இப்போ இயற்கையாகவே இருந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் பூமிக்கு வந்து ஒரு நல்ல நமக்கு தேவையான அளவுக்கு வெப்பத்தை கொடுத்துட்டு இருந்தது. தேவையான மாற்றங்கள், தேவையான பருவநிலை எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆனா நம்ம மனிதத்துவமா நம்மளுடைய மிஷினரி மூலமா நம்ம செயற்கை மூலமா உருவாக்கப்பட்ட இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் சேர்ந்து என்ன நடக்குது, ஒரு காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் கிரியேட் பண்ணுது. இதனால என்ன நடக்குது, அதிகமான வெப்பம் கிடைக்குது, இல்லைன்னா வந்து சுத்தமா வறட்சி ஆயிடுது. சில டைம்ல வந்து அதிகமான வெள்ளங்கள் வருது. இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம நியூஸ்ல பார்க்குறோம். இப்போ நம்ம அனுபவிச்சுட்டே வந்துட்டே இருக்கோம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரெடியூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ண போறோம்னு தான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம் சார். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம எதுக்காக இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரோம்னா, நம்ம வந்து இப்போ தொழில் புரட்சி வந்து எதுக்கு நடக்குது, நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு வந்து டைமை சேவ் பண்ணணும், அதே சமயத்தில் நமக்கு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்காக தானே ஒரு தொழில் புரட்சியை நம்ம உருவாக்குறோம். அந்த தொழில் புரட்சியை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த தொழில் புரட்சியில் இருக்கோம் சார்? யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம எந்த ரெவல்யூஷன்ல இருக்கோம்? ஸ்பாயிலிங் தி ரெவல்யூஷன். ஆக்சுவலா நம்ம வந்து கம்யூனிகேஷன் இல்ல கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் அந்த அளவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். ஓகே, நியரரா வந்துட்டீங்க. இன்னும் வேற ஏதாவது ஆன்சர்? ஸோ இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நம்ம 4ல இருக்கோம் சார். இப்போ நம்ம இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4, அதாவது தொழில் புரட்சி 4ஆம் யுகத்துல இருக்கிறோம். அப்ப 4ஆம் யுகத்தை பத்தி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். 4ஆம் யுகம்னா அப்ப அதுக்கு முன்னாடி 3ஆம் யுகம்னு ஒன்று இருந்திருக்கணும்ல. 3ஆம் யுகம்னு ஒன்று இருந்தா அதுக்கு முன்னாடி 2ஆம் யுகம்னு ஒன்று இருந்திருக்கணும் இல்ல சார். 2ஆம் யுகம்னா அதுக்கு முன்னாடி 1ஆம் யுகம்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதை பத்தி இப்ப நம்ம படிக்க போறோம். இப்போ 1ஆம் யுகம்ன்றது வந்து 17ஆம் நூற்றாண்டுல இருந்தது தான் சார் நம்ம 1ஆம் யுகம். அதாவது மனிதர்கள் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், மனிதர்கள் மட்டுமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டோம். உதாரணத்துக்கு விவசாயம், நம்ம நாடு விவசாய நாடு. நம்ம விவசாயத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம விவசாயம் பண்ணும்போது அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனிதர்களே என்ன பண்ணோம், ஏர் உழுறதுக்கு விலங்குகளை வச்சுட்டு, உதாரணத்துக்கு நம்ம மாடுங்களை வச்சுட்டு நம்ம வந்து ஏர் உழுதோம். அதே மாதிரி அந்த நிலத்துக்கு வந்து நீர் பாசறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், மாடுகள் மூலமா தண்ணி எடுத்து இறைச்சி வித்துறோம். இல்லைன்னா வந்து நம்மளே வந்து சேர்ந்து, அதாவது கிணத்துல இருந்து எடுத்துட்டு கூட நம்ம தண்ணி நீர் பாசணும். அடுத்தது வந்து 2ஆம் யுகம் வந்து 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 1870, அதாவது எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரடியூஸ் ஆகுது பாத்தீங்களா சார். அதுதான் வந்து 2ஆம் தொழில் புரட்சின்னு நம்ம வகுத்திருக்காங்க. 2ஆம் தொழில் புரட்சி எதுக்காக வந்ததுன்னா, இப்போ முதல் தொழில் புரட்சி ஒரு உதாரணத்துக்கு நம்ம அக்ரிகல்ச்சரே சொன்னோம். ஒரு நாளைக்கு வந்து உதாரணத்துக்கு 1 ஏக்கர் மட்டும் தான் அன்னைக்கு நம்மளால விவசாயம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற விலங்குகளோ நமக்கான நேரங்களோ அவ்வளவுதான் இருந்தது. ஆனா 2ஆம் தொழில் புரட்சி வரும்போது என்னன்னா, மின்சாரம் வந்துருச்சு. மின்சாரத்து மூலமா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து உதாரணத்துக்கு அந்த நிலத்துக்கு வந்து நீர் பாசனம்னா மோட்டரை நம்ம பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் நீர் பாசனத்துக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு 10 ஏக்கர் கூட நம்ம நீர் பாச முடிஞ்சுது. அப்ப நமக்கு வந்து விளைச்சல் அதிகமாச்சு. விளைச்சல் அதிகமாகும் போது என்ன, விவசாயிக்கு வந்து ஒரு லாபம் கிடைச்சது. ஸோ தொழில் புரட்சின்றது எதுக்கு நடக்குதுன்னா, நம்மளுடைய வேலைகளும் சுலபமா மாறணும், நமக்கு லாபமும் பெருகணும். இதோட எண்ணத்துல தான் வந்து நம்ம தொழில் புரட்சியா நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2ஆம் தொழில் புரட்சி. எலக்ட்ரிசிட்டி உள்ள வரும்போது 2ஆம் தொழில் புரட்சின்னு சொல்றாங்க. 3வது என்னன்னா சார், செமிகண்டக்டருடைய இன்ட்ரோடக்ஷன் உள்ள வருது. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இது வந்து 3ஆம் தொழில் யுகம் சொன்னாங்க சார். அதாவது 1969 அந்த காலகட்டத்தில் இருந்த தொழில்கள் எல்லாமே இண்டஸ்ட்ரி 3.0 சொன்னாங்க. இன்னைக்கும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இண்டஸ்ட்ரி 3.0 இருந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து இண்டஸ்ட்ரி 4.0க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் சார். இண்டஸ்ட்ரி 4.0னா இன்டர்நெட் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவையான ஒரு சேவைகளை நம்ம செஞ்சுக்கிறோமோ அது வந்து என்ன, இண்டஸ்ட்ரி 4.0 சொல்றோம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு கார்ல நான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியோடைய காரை நான் புக் பண்றேன்னா என்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. அந்த கம்பெனி உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஓலான்னு எடுத்துக்கலாம் சார். அந்த ஓலா கம்பெனி அந்த கார்லயே ஒரு ரிசீவிங் டிவைஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், நான் புக் பண்றேன். நியர்பை எங்க இருக்குன்றது பார்த்துட்டு நியர்பை இருக்க வெஹிக்கிள் புக் ஆகுதுங்களா. ஸோ அப்போ இன்டர்நெட் மூலமா தான் என்னுடைய மொபைலும் அந்த டிவைஸும் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான வாகனம் நான் போய் எங்க சேரணுமோ அதுக்கான மொத்த விவரங்களும் நான் தெரிவிச்சேன்னா இன்னும் எவ்வளவு நேரத்துல என் வீட்டுக்கிட்ட வரும், எனக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு செலவாகும், எல்லா விஷயமே அதுல கொடுத்துடுறாங்க. ஸோ இன்டர்நெட் மூலமா
என்னுடைய போக்குவரத்துடைய வேலை வலு வந்து சுழுவாயிடுச்சுங்களா. ஸோ உதாரணத்துக்காக நான் இதை சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டம் வந்து இண்டஸ்ட்ரி 4.0, இன்டர்நெட் யுகம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமே வர்றது வந்து என்னன்னா சார் இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். மேலை நாடுகள்லாம் ஏஐ பேஸ் பண்ணி நிறைய மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து தொழில் புரட்சி வந்து மொத்தம் 4 யுகமா பிரிச்சு இருக்கும். முதல் தொழில் புரட்சி மனிதர்கள் மூலமாவே ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ஆக்ஷன் மூலமே நடந்ததுல வந்து முதல் தொழில் புரட்சி 17ஆம் நூற்றாண்டு 1784ல அதை டிரைவ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இரண்டாம் தொழில் புரட்சி வந்து எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு 18ஆம் நூற்றாண்டு. மூணாவது வந்து செமிகண்டக்டர்ஸ் உள்ள வந்த பிறகு. நாலாவது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அந்த இன்டர்நெட் உள்ள வந்த பிறகு ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து என்ன நான்காம் தொழில் யுகம் சொல்றேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா சார் முதல் தொழில் யுகத்துக்கும் ரெண்டாவது தொழில் யுகத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகள் இருந்து, அடுத்தது ரெண்டாவது தொழிலுக்கும் மூணாவதுக்கும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இருந்து ஒரு 100 ஆண்டு கிட்ட வரையும் இருக்கு. ஆனா மூணாவது தொழில்நுட்பத்துக்கும் 4ஆம் தொழில்நுட்பத்துக்கும் எவ்வளவு சார் டிஃபரன்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே நம்ம இன்டர்நெட் 2000ல இருந்தே நம்ம இன்டர்நெட் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் உள்ள வந்துருச்சு. ஸோ ஒரு 30-40 வருஷத்துலேயே ஒரு மாற்றங்கள் உருவாயிடுச்சு. இன்னைக்கு அடுத்த இலக்கை நோக்கி இண்டஸ்ட்ரி 5 ரெவல்யூஷனுக்காக மூவ் ஆயிட்டோம். இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் தான் நம்மளுடைய காலநிலை மாற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அந்த காரணத்தை தான் இப்ப நம்ம உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி 1.0 2.0ன்றது ஒரு விளக்கப்படமா சொல்றேன். 1.0 ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ஆக்ஷன் மூலமா நடந்தது. உதாரணத்துக்கு ஒரு பட்டறையில ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 2.0 எலக்ட்ரிக்கல் இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு ஒரு கன்வேயர் மூலமா அவங்களுடைய ப்ராசஸ் அவங்க பண்றாங்க. இண்டஸ்ட்ரி 3.0 செமிகண்டக்டர் வந்தோடனே ஆட்டோமேஷன் வேலை இங்க நடந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி 4.0 ஸோ நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு டிவைஸும் ஒன்று கனெக்ட் இல்லாமல் இன்டர்நெட் மூலமா நான் கண்ட்ரோல் பண்றேன். இதான் வந்து இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இப்போ நம்ம இருக்க யுகம் வந்து இண்டஸ்ட்ரி 4.0. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? முதல்ல வார்த்தை நம்ம வந்து என்ன பத்தி படிச்சோம்? குளோபல் வார்மிங், அடுத்து கிளைமேட் சேஞ்ச், இப்போ மூன்றாவது இண்டஸ்ட்ரி 4.0. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? அடுத்தது இண்டஸ்ட்ரி 4.0னா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு மிஷினோ இன்னொரு மிஷினோ தன்னாலே அது பேசிட்டு நமக்கு தேவையான தீர்வுகளை கொடுக்குது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இப்போ நம்ம வந்து ஒரு காரை புக் பண்றோம்னா என்ன பண்ணோம், அந்த காரில் இருக்கிற மொபைல் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். நான் என்னோட மொபைலும் கனெக்ட் பண்ணிக்குது. எனக்கு தேவையான விஷயங்களை அங்கே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, நெட்வொர்க்கிங் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் ப்ராசஸ் இன் இண்டஸ்ட்ரி வித் எய்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுதான் வந்து என்ன இண்டஸ்ட்ரி 4.0ன்னு சொல்றோம். நான் ஆல்ரெடி சொன்ன விளக்கம் தான். நம்மளுடைய இண்டஸ்ட்ரி 1.0ல நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்மளே வந்து கிணத்துல தண்ணி சேர்ந்து நம்ம விவசாய நிலத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தோம். இரண்டாம் தொழில் புரட்சியில எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு நான் ஒரு மோட்டரை பயன்படுத்தி என்னுடைய நிலத்துக்கு நீர் பாசினேன். மூன்றாவது வந்து செமிகண்டக்டர் வந்த பிறகு நான் அங்க போடணுன்ற அவசியம் இல்லை, ஒரு டைமரோ ஒரு சென்சாரோ போட்டுட்டோம்னா என்ன நடக்கும், அதுவே வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆகிக்கும் ஆஃப் ஆகிக்கும். 4ஆம் தொழில்நுட்பத்துல என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு செடிக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அந்த தண்ணி மட்டும் கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுக்க தேவையில்லை. எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுத்தாலும் அந்த செடி எடுத்துக்க போறது இல்லை, கம்மி தண்ணி கொடுத்தாலும் செடி வந்து வாடிடும். அந்த தொழில்நுட்பத்தை நம்ம இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி 4.0 தாக்கங்கள். இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸை நான் இங்க ஒரு மேஜர் ப்ராப்ளமா பாக்குறேன். இந்த காலநிலை மாற்றத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ். இப்போ அந்த வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நமக்கு வந்து 71% வந்து ஆல்மோஸ்ட் 70% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கடல் இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இருக்கிற பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா வெறும் 3% தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு. ஸோ நம்மளுடைய கன்சிடரேஷன் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா வந்து லேண்ட் ஏரியா டோட்டல் வேர்ல்டோட லேண்ட் ஏரியால நம்ம வந்து 2.45% இருக்கோம். அதுல தமிழ்நாடு வந்து 4% ஆஃப் இந்தியாவுடைய லேண்ட்ல இருக்கிறோம். அதே மாதிரி மொத்த உலக மக்கள் தொகையில இந்தியா வந்து 16%. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சதவீதம் இந்தியாவை பொறுத்தவரையும் 6% இருக்கு. அதே மாதிரி மொத்த மக்கள் தொகையில நமக்கு வந்து 4% தான் பூமியில இருக்க தண்ணி இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு 4% தான் வாட்டர் இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வெறும் 2.5% தான் வாட்டர் ரிசோர்சஸ் இருக்கு. அப்ப அந்த 2.5% வாட்டர் ரிசோர்ஸை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு அந்த தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கணும். உதாரணத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வீடு கட்டும்போது என்ன பண்ணுவோம், மண்ணு அதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டிட்டு இருந்தோம். செங்கல், மண்ணு, சிமெண்ட் தான். ஆனா இன்னைக்கு மண்ணுன்றதே நமக்கு கிடைக்காம என்ன ஆயிடுச்சு, எம்சாண்ட்னு ஒரு கான்செப்டுக்கு நம்ம போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்பனா என்ன, ஒரு மண்ணுன்ற ஒரு ரிசோர்ஸை வந்து இந்த தலைமுறை வந்து மொத்தமா பயன்படுத்திட்டு அடுத்த தலைமுறை
தலைமுறைக்கு இல்லாம பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான தண்ணி, காற்று இது வந்து நம்ம அடுத்த தலைமுறை உணவு இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போய் கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ அந்த வாட்டர் ரிசோர்சஸ் இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ் வந்து பாருங்க தமிழ்நாட்டில் வெறும் 2.5% தான் இருக்கு. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நமக்கு இருக்க கெனால்ஸ் வந்து 2238, அதுல வந்து சர்ஃபேஸ் வாட்டரு, டேங்க் வந்து 41,123, அதாவது நமக்கு கிடைக்குது சர்ஃபேஸ் வாட்டரு. வெல் அண்ட் போர்வெல் 18,75,742 அவைலபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து கிரவுண்ட் வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு டோட்டலா வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ஆல்ரெடி நம்ம சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் இருக்கு. வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து 24,864 மில்லியன் கியூபிக் மீட்டர் இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் வந்து 22,423 இருக்கு. இரிகேட்டட் வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 24 lakhs hectares நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் லெவல் வந்து நம்ம எவ்வளோ 13.558, ஆல்மோஸ்ட் 60% யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது? வெறும் 8,875 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எவ்வளவு சிறப்பா நம்ம வந்து பயன்படுத்தணும், விவசாயத்துக்கும் சரி, இண்டஸ்ட்ரியல் விஷயத்துக்கும் சரி. எதுக்காக நான் இங்க தண்ணியை பத்தி இங்க சொல்றேன்னா, இங்க மோஸ்ட்லி நம்ம எல்லாமே வந்து ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபார்மர்ஸ்க்கு இதோட முக்கியத்துவம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட, அவங்களுக்கு இது தெரியப்படுத்தணும்னா தண்ணியை அவங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முனைப்பா எடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லா பொருளாதாரத்திலையும் நமக்கு உணவு வழங்குற அவங்க அத்தனை பேருமே அந்த ஃபார்மர்ஸ் தான். அவங்களுக்கு இந்த விஷயத்த அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னா அவங்க தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து பாதுகாப்புக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இருக்கிறது வந்து 8,875 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் தான் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நம்மளுடைய டேட்டா, கவர்மெண்ட் டேட்டாஸ்ல இதுதான் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரிஞ்சுது, கிரீன் ஹவுஸ் கேசஸ் பத்தி ஒரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அடுத்தது குளோபல் வார்மிங், அடுத்தது கிளைமேட் சேஞ்சு, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அடுத்தது இப்போ நம்ம இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரி 4.0 இருக்கும். நெக்ஸ்ட் 5வது டாபிக்கா நம்ம என்ன படிச்சோம், வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம படிச்சோம். இப்போ இதெல்லாமே நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம கிரீன் பிராக்டிசஸை நம்ம கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம தண்ணியை தான் நம்ம பாதுகாக்கணும், காற்றை நம்ம பாதுகாக்கணும், உணவை நம்ம பாதுகாக்கணும். இதை நம்ம செயல்படுத்துறதுக்கு வந்து நம்ம தொழிற்சாலையிலும் சரி, இல்லை விவசாய நிலத்திலையும் சரி, எங்க இருந்தாலும் நம்ம இந்த கிரீன் பிராக்டிசஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ கிரீன் ப்ராக்டிஸ் பண்றதுனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் எனர்ஜி, அதாவது நம்ம தொழில் புரட்சி வந்து ஏற்பட்டது வந்து 2ஆம் யுகத்துல தான் வந்து எலக்ட்ரிசிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 2ஆம் யுகத்துல எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த காலநிலை மாற்றத்தோடைய தாக்கங்களே ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு மின்சாரத்தை நம்ம ஒரு யூனிட் தயார் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நிலத்தடியில இருந்து இருக்கக்கூடிய எரிபொருளை எடுத்து அந்த எரிபொருளை எரிச்சு தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்றோம். அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது தண்ணியே நம்ம பூமியிலிருந்து எடுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு யூனிட் நம்ம வந்து மின்சாரம் தயார் பண்ணோம்னா நம்ம ஹை கலோரிஃபிக் வேல்யூ உள்ள கோலை நம்ம எடுத்தோம்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 லிட்டர்ல தண்ணி நமக்கு தேவைப்படுது. அதே சமயத்துல வந்து நல்ல ஹை கலோரிஃபிக் வேல்யூ உள்ள ஒரு கோலை நம்ம இக்னைட் பண்ணும் பொழுது அதுல இருந்து எமிட் ஆகுறது வந்து மினிமம் வந்து ஒரு 2.482 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். மினிமம் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம உற்பத்தி பண்றது ஒரு யூனிட், ஆனா நமக்கு இங்க வீட்டுல நம்ம பயன்படுத்தும் போதோ இல்ல இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தும் போதோ உற்பத்தி பண்ணது அத்தனமே வந்து சேர்ந்துராது. ஏன்னா அது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாசஸ் இருக்கும். அதாவது உற்பத்தி பண்ணும்போது அங்க ஒரு லாஸ் இருக்கும், அது நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு லாஸ் இருக்கும். அப்போ ஒரு யூனிட் நம்ம மின்சாரம் இங்க பயன்படுத்தணும்னா குறைஞ்சது 3ல இருந்து 5 யூனிட் மின்சாரத்தை அங்க உற்பத்தி பண்ணா மட்டும்தான் நான் இங்க ஒரு யூனிட்டை பயன்படுத்த முடியும். அப்ப என்ன நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு 5 யூனிட்னா 25 லிட்டர் தண்ணியை வந்து நான் எடுத்து செலவு பண்ண பிறகுதான் ஒரு யூனிட் நான் இங்க வீட்டுல பயன்படுத்துறேன். அப்ப நம்ம மின்சாரத்தை நம்ம மிச்சப்படுத்தணும்னா 25 லிட்டர் தண்ணியை பூமியில இருந்து எடுக்கிறத நம்ம குறைக்கலாமா? ஸோ இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்மளையே தெரியாம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்ய முடியும். அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், எனர்ஜி கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணணும், வேஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். வேஸ்ட்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பில்டிங்ல அதிக வேஸ்டேஜ் வருமா, இல்ல பழைய பில்டிங் நம்ம டெமாலிஷ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதிக வேஸ்ட் வருமா? எதுல சார் அதிகமான வேஸ்ட் நமக்கு கிடைக்கும், புது பில்டிங்லயா இல்ல பழைய பில்டிங்லயா? மோஸ்ட் ப்ராபப்லி புது பில்டிங் தான் சார் கெஸ். ஏன்னா பழைய பில்டிங் நம்ம வந்து அத திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், சார் சொன்னது அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். பட் ஆனா என்ன பதிவு பண்றாங்கன்னா,
இப்போ பழைய பில்டிங்ல தான் அதிகமான வேஸ்டேஜ் நமக்கு கிரியேட் பண்ணிடுறோம். எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த உதாரணத்துக்கு ஒரு கல்லு, மண்ணு அது எல்லாமே சேர்ந்து கட்டப்பட்டதா ஒரு கட்டடம். அதை நம்ம இடிக்கும் பொழுது என்ன நடக்குது, அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாதனால வேஸ்டேஜ் அதிகமாகுதுன்றாங்க. ஸோ இங்க வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா நீங்க சொன்ன கான்செப்ட் தான் கரெக்ட். ஆனா இங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாதனால இந்த பழைய பில்டிங் போது வந்து நமக்கு அதிகமான வேஸ்டேஜை ஜென்ரேட் பண்ணிடுது. ஸோ அதனால வந்து புது பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது நமக்கு வேஸ்டேஜ் குறையுதுன்ற மாதிரி பதிவு பண்றாங்க. அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம இந்த ரிசோர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் சார். அடுத்தது கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்ன்றது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கணக்குல எடுத்துக்கிட்டு வந்துட்டு நம்மளால ஒரு தனி நபர்னால எவ்வளவு கார்பனை எமிட் பண்றோம் அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரையும் நான் என்னென்னலாம் என்னால கார்பன் எமிஷன் கிரியேட் ஆச்சு. உதாரணத்துக்கு எழுந்த உடனே நான் பிரஷ் பண்றேன். ஸோ பிரஷ் பண்றதுக்கு நான் எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றேன், அடுத்து பாத்ரூம் பர்பஸ்க்கு எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றேன், அடுத்தது குளிக்கிறதுக்கு எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றேன், அடுத்து என்னோட துணிமணிகளை துவைக்கிறதுக்கு எவ்வளவு நானும் வாட்டர் யூஸ் பண்றேன், இதுக்கெல்லாம் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் வேலைக்கு போக போறேன். வேலைக்கு போகும்போது நான் என்ன மோட்ல போறேன், 2 வீலர்ல போனா எனக்கு எவ்வளவு டீசல் எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படுது, 4 வீலர்ல போனா எனக்கு எவ்வளவு ஃபியூல் தேவைப்படுது, நான் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்றேன், நான் அங்க போயிட்டு என்னோட இண்டஸ்ட்ரியில நான் ஏசி பயன்படுத்துறேன்னா எவ்வளவு லைட்டை யூஸ் பண்றேன். இது மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நைட்டு தூங்குற வரையும் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் எவ்வளவுன்றது நம்ம தெரிஞ்சிடும். இப்போ இதுல வந்து நம்ம அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதை நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு முனைப்பு எடுக்கலாம். எல்லாமே ஒரு நம்பர்ல தெரிஞ்சதுன்னா உதாரணத்துக்கு என்கிட்ட இன்னைக்கு 100 ரூபா தான் இருக்கு, அந்த 100 ரூபாய்க்கு தான் நான் செலவு பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன், 10 ரூபா வந்து என்ன ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் ஒரு ஃபில் பண்ணிப்பேன். மீதி இருக்கிற 50 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஏதாவது பழங்க சாப்பிட்டுப்பேன், இன்னொரு 10 ரூபாய்க்கு என்ன ஒரு தண்ணி வாங்கி குடிச்சுப்பேன். மீதி இருக்கிறது என்கிட்ட ஒரு 30 ரூபா தான் இருக்கு. அந்த 30 ரூபா வச்சு நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்புக்கு வேணும்னு நான் அந்த காசை நான் வச்சுப்பேன். இப்போ என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை தான் செலவு பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி காற்றை பத்தி நம்ம அடுத்தது பேசுவோம். இப்போ இதெல்லாமே நம்ம எப்படி கட்டுக்குள்ள எடுத்துட்டு வரோம்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபுட் பிரிண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்றோம் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த கார்பனோட எமிஷனை நம்ம குறைக்க நம்ம வந்து முன்னெடுப்பு எடுக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிசஸை நம்ம ரெகுலரா நம்ம பண்ண வீட்டில இருந்து பண்ண இண்டஸ்ட்ரி, அதாவது ரெசிடென்ஷியல்ல பண்ணலாம், இண்டஸ்ட்ரியில பண்ணலாம், ஃபார்ம் லேண்ட்ஸ்ல பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆடிட்டோரியத்துல பண்ணலாம், பப்ளிக் பிளேசஸ்ல பண்ணலாம், நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மோட்ல பண்ணலாம். எல்லா மோட்லயும் நம்ம இதை கன்சிடர் பண்ணி இதை ரெடியூஸ் பண்ண ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது கீ ப்ராக்டிஸாக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எவ்வளோ வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ஒர்க் பண்ணணும். வாட்டரை கன்சர்வ் பண்ணணும். கூடுமான அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன வந்துட்டோம், இப்போ கிரீன் ப்ராக்டிசஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நான் திரும்ப ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரீகலெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண கீவேர்டு கிரீன் ஹவுஸ் கேசஸ், நெக்ஸ்ட் கீவேர்டு குளோபல் வார்மிங், நெக்ஸ்ட் கீவேர்டு வந்து நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச், நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி 4.2, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து இப்போ வந்து இந்த கிரீன் ப்ராக்டிசஸ்க்கு வாட்டர் ரிசோர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். 6வது பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம், கீ ப்ராக்டிசஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட், எனர்ஜி எஃபிஷியன்சி, வேஸ்ட் ரிடக்ஷன், வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ரினியூவபிள் எனர்ஜி ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய கண்ட்ரியை பொறுத்தவரையும் நமக்கு வந்து அது வந்து ஹியூஜ் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ அந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மொதல் 4 ப்ராக்டிஸை நம்ம எடுத்துட்டு வந்தாலே நம்ம வந்து மோஸ்ட்லி நமக்கு தேவையான விஷயத்தை அட்டைன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு ரினியூவபிள் எனர்ஜி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோலார் பிளான்ட் போடுறதுக்கோ இல்லை ஒரு விண்மில் நம்ம எரெக்ட் பண்றதுக்கோ ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம இந்த பேசிக்கா இருக்கிற இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் எனர்ஜி எஃபிஷியன்சியை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது வேஸ்ட் எப்படி ரிடியூஸ் பண்றது இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நம்ம இந்த ப்ராக்டிசஸ்ல சக்சீட் பண்ணலாம். ஸோ இந்த கிரீன் ப்ராக்டிசஸ் நமக்கு எப்படி மணியை சேவ் பண்ணுதுன்னா பாருங்களேன். ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து என்ன பண்ணுது, சேவ் காஸ்ட் த்ரூ எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராசஸ் அண்ட் கவர்மெண்ட் டாக்ஸஸ். ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணால் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுது, நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்சியை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய எனர்ஜி பில்லு நமக்கே வந்து மிச்சமாகுது. ஸோ அப்போ என்ன நடக்குது, 2 விஷயம், நமக்கு அந்த மந்த் இபி பில்லு கட்டக்கூடிய பணம் மிச்சமாகுது, என்னோட மெஷினோட பர்ஃபார்மன்ஸும் வந்து இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டும் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸும் நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களா, இது குறிப்பிட்ட ஹவர்ஸ்ன்னு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷின் ரன் பண்ணோம்னா குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஆர் குறிப்பிட்ட டேஸ் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணும்போது வி கேன் யூட்டிலைஸ் ஃபார் ஃபுல் டைம் பீரியட். அவங்க கொடுத்துருக்க டைம் வரையுமே நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். சம்டைம் அவங்க கொடுத்த டைமையும் தாண்டி நம்ம இன்னும் எஃபிஷியண்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ
அந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணா இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ரீசைக்ளிங். ரெடியூஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் அண்ட் ஜென்ரேட்ஸ் இன்கம் ஃப்ரம் அ ரீசைக்கிள்ட் மெட்டீரியல். நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அங்கேயே வந்து மணி சேவ் ஆகும். உதாரணத்துக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லார் வீட்லேயுமே இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியில எல்லாமே ஏசி யூஸ் பண்ணுறோம். ஒரு டன் ஏசி ஒரு 6 hours ரன் ஆச்சுன்னா இட் டெலிவர்ஸ் அரௌண்ட் 2 liters ஆஃப் வாட்டர். அது ஸ்டீம் வெளில வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணி, அது வந்து 2 லிட்டருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ஏசி இருக்குன்னு வச்சுங்களா, அப்போ ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 20 லிட்டர் கிடைக்குது. அப்போ ஒரு மாசத்துக்கு எனக்கு என்ன ஒரு 600 லிட்டர் எனக்கு சேவ் ஆகுது. அப்போ ஒரு நாள் நான் மோட்டர் போடுறத ஆஃப் பண்ணி வைக்கலாங்களா? ஸோ அப்போ எனக்கு எனர்ஜியும் நான் சேவ் பண்றேன், அதே சமயத்துல இபி பில்லு எனக்கு குறையுது, அதே சமயத்துல வாட்டர் ரிசோர்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்றேன். ஸோ அதனால ரீயூஸ் பண்றது இந்த மாதிரி கான்செப்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன நடக்கும், நம்மளுடைய மணியும் சேவ் ஆகும், ரிசோர்ஸையும் சேவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நம்ம தண்ணி எடுத்துட்டு வச்சுக்கலாம், 90% வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கு தான் டெய்லி யூஸ் பண்றோம், 10% தான் இன்டேக்குக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஏசிலேருந்து வந்த தண்ணியை வந்து நம்ம வந்து நம்ம மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வெசல் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை பாத்ரூம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலமா நம்ம வாட்டர் ரிசோர்ஸை நம்ம சேவும் பண்றோம், அட் த சேம் டைம் நம்ம வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து எஃபெக்டிவாகவும் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் வந்து என்ன, ரினியூவபிள் எனர்ஜி வந்து நமக்கு வந்து என்னன்னா எனர்ஜி காஸ்ட்டை வந்து நம்ம கட் பண்ணணும். அதுல ஒரே ஒரு இனிஷியலா இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து என்னன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அது அதிகமா இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, இதுக்கு எல்லாமே வந்து பெனிஃபிட்டா வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா எனர்ஜி சேவிங்ஸ் 20 to 30% சேவிங்ஸ் ஆன் எனர்ஜி பில் த்ரூ எனர்ஜி எஃபிஷியன்ட் மெஷின்ஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மூலமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்னன்னா அப் டு 25% நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு வந்து நம்ம 15 to 25% வந்து பில்ஸ்ல நமக்கு ரெடியூஸ் ஆகுது. இதுக்காக நமக்கு வந்து என்ன சம் ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட், அதை பத்தி நான் அப்புறமா கூட உங்களுக்கு நான் சொல்றேன். கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை வந்து நம்ம வந்து ஜென்ரலா 3 விதமா பிரிப்போம். ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3ன்னு சொல்லுவோம். ஸ்கோப் 1ன்றது வந்து நம்ம ஒரு பொருள் உருவானதுல இருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர வரையும் அது ஸ்கோப் 1. ஸ்கோப் 2ன்றது வந்து என்னன்னா அந்த பொருள் நம்ம இண்டஸ்ட்ரியில உருவாகும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல்ஸ் இதெல்லாம். ஸ்கோப் 3ன்றது வந்து அந்த பொருள் உற்பத்தி பண்ண பிறகு நம்ம கேட்டை விட்டு தாண்டி எந்த அந்த எண்ட் யூசர் கிட்ட போயிட்டு அவர் அதை எத்தனை டைம் யூஸ் பண்றாரோ அதை பேஸ் பண்ணி கார்பன் ஃபுட் பிரிண்ட். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு ஷர்ட் நம்ம வாங்குறோம், அந்த ஷர்ட் வாங்கும் போது கார்பன் ஃபுட் பிரிண்ட், உற்பத்தி பண்ணும்போது கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமா இருக்குமா, பயன்படுத்தும் போது அதிகமா இருக்குமா? உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் உற்பத்தி பண்ணும்போது கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமா இருக்கும்னு பதிவு பண்ணிருக்கீங்க. ஓகே, வேற யாருக்கா ஏதாவது கருத்து இருக்குங்களா? அதே மாதிரி சார் அதை வாஷ் பண்றோம்ல, அதை வாஷ் பண்றோம், ரீயூஸ் பண்றோம், ஓகே, வாட்டர் நிறைய தேவைப்படும், அதுலயே நிறைய நம்ம கார்பன் ஃபுட்பிரிண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே, ஈக்குவலா. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். உற்பத்தி பண்ணும்போது அதிகமா இதாகுன்றத ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். இப்போ ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ வந்து உற்பத்தி பண்றதை விட அதை பயன்படுத்தும் போதுதான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து என்ன ஆகும், கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமா இருக்கும். இப்போ இங்க ஒரு சார் வந்து அந்த ஆன்சரை பதிவு பண்ணாரு. சாரோட நேம் என்ன சார்? இப்போ நம்ம பயன்படுத்தும் போது அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் சார் கரெக்டான ஆன்சரு. எப்படின்னா இப்போ நம்ம உற்பத்தி பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரே டைம்ல தான் அந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஆனால் பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம இப்போ சார் சொன்ன மாதிரி அதை வாஷ் பண்றோம். வாஷ் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், வாட்டர் வேணும். அடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணால் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம சோப்ஸ் அந்த டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம். அடுத்தது அயன் பண்றோம். ஸோ இது எல்லா ப்ராசஸும் அக்குமுலேட் ஆகும்போது கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து என்ன, மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸை விட என்ன நடக்குது, நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டியில யூஸ் பண்ணும்போது கார்பன் ஃபுட் ஜென்ரேட் ஆகும். எதுக்காகனா இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுல இருந்து அதோட லைஃப் முடிகிற வரையும் மொத்தத்தையும் கணக்கு பண்ணிட்டு தான் அந்த பொருள் எவ்வளவு கார்பனை உமிழ்வு ஏற்படுத்துதுன்றது நம்ம இங்க எவலுவேட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம ஆஃப்செட் பண்ணணும், அது ப்ரொடியூஸ் பண்ற கார்பனை எப்படி ஆஃப்செட் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்க போகுது. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். டே டு டேல அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமாகுதுன்னு சொல்றீங்க, கரெக்ட்? ஆமாம் சார். அந்த டே டு டேல வந்து உபயோகப்படுத்துறது தான் ஒரு ப்ராடக்டை உருவாகுது. ஆமாங்க சார், ஆமாம் சார். அப்போ ப்ராடக்ட் உருவாகிறதுனால கம்மி, ஆனால் அதே ப்ராடக்டை உபயோகிக்கிறதுனால கார்பன் ஃபுட் அதிகம் அப்படின்னா
அந்த ரேஷியோ வந்து ஒரு ஜுடிஷியஸா தெரியல. அப்ப அந்த இல்ல சார். ப்ராடக்ட் எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாமா? ப்ராடக்ட் எதுவுமே வேண்டாமா? ப்ராடக்ட் இல்ல பயன்படுத்தக்கூடாதா? இல்ல இல்ல கண்டிப்பா ப்ராடக்ட்டை பயன்படுத்தி தான் சார் ஆகணும். நம்ம பயன்படுத்தாம எதுவுமே இருக்க முடியாது. இண்டஸ்ட்ரி வளர்ச்சி இல்லாம இருக்க முடியாது. நம்ம வந்து பொருளாதாரத்திலயும் நம்ம வளர்ச்சி அடையாம இருக்க முடியாது. அதுக்கு எப்படி நம்ம ஆஃப்செட் பண்ணலான்றது தான் இப்ப நமக்கு இப்ப வந்து ஒரு ப்ரொசீஜரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்போ தொழில் புரட்சி நடக்கும் பொழுது நமக்கு இந்த தொழில் புரட்சியே நடக்காம இருந்ததுன்னா நம்ம வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து நான் இங்க ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, ஆனா நம்மளுடைய கம்யூனிகேஷன் நடக்குதுங்களா? ஸோ இது மாதிரி தொழில் புரட்சியும் நமக்கு வேணும். ஆனா இந்த தொழில் புரட்சி நடக்கும் பொழுது என்ன நடந்துடுச்சுன்னா, இந்த ஒரு தொழில் புரட்சி மட்டும் வேகமா வளர்ந்துருச்சு. இந்த கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணாம கொஞ்சம் தடுமாறிட்டோம். அது உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு பிறகுதான் வந்து இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளவுதான் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கணும், அதுக்கு மேல எமிட் ஆச்சுன்னா அது வந்து கிரீன் பிராக்டிஸ் மூலமா நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்மளுடைய இந்தியாவும் சரி, நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா இப்போ பிப்ரவரி மந்த்ல கூட குளோபல் கிளைமேட் சமிட் கூட நடந்தது. இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை 2070க்குள்ள நெட் ஜீரோன்ற கான்செப்டுக்குள்ள நம்ம எடுத்துட்டு வரணும்னு நம்ம சிஎம் சொல்லியிருக்காரு. அதில் நம்ம பிஎம்மும் அதே இதில் தான் சொல்லிட்டு இது பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டுருக்கு. ஸோ அதனால ஒரு தொழில் வந்து வளராம இருக்க முடியாது. அது வளரும் போது எல்லா ப்ராக்டிஸுமே நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா குறையும்னு சொல்ல வராங்க சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா சார், இந்த ட்ரெஸ் இப்போ இந்த யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் வந்து ஒரு வாஷிங் மிஷினே எடுத்து வச்சுக்கலாம், 5 ஸ்டார் வாஷிங் மிஷின் ரேட்டட் வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த இடத்துல என்ன கரண்ட் கன்சம்ஷன் குறையுது. ஸோ அப்போ அங்கே கிரீன் ப்ராக்டிஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதாவது ஏசி நான் 5 ஸ்டார் யூஸ் பண்ணும்போது அங்கே கரண்ட் வந்து கன்சம்ஷன் குறையுது. ஸோ அவங்க கிரீன் ப்ராக்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியால இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம கவர்மெண்ட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனால நம்ம பயன்படுத்தாமையோ உபயோகப்படுத்தாம இருக்க முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு விவசாயம் பண்ணும்போது கூட அதிகமா மீத்தேன் வெளியில வரும். அதுக்காக நம்ம விவசாயம் பண்ணாமையும் இருக்க முடியாது இல்லை சார். ஸோ நம்ம உணவு உட்கொண்டு தான் ஆகணும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதாவது வழிமுறைகளை தான் இப்போ நம்ம இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இதான் சார் அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட்ன்றது நம்ம என்ன சொல்லணும்னா இட் ரெஃபர்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா நம்ம ஆல்ரெடி இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், நம்பர் ஆஃப் கேசஸ்லாம் இருக்கு. இதை நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், CO2e. ஈன்றது ஸ்மால் சஃபிக்ஸ் ஈல போடுவோம். அது வந்து ஈக்குவலண்ட். ஸோ எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ல நம்ம வந்து இதை பத்தி சொல்லுவோம் சார். ஸோ இங்க போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் GHG கிரீன் ஹவுஸ் கேசஸ். இதை வந்து எப்படி சொல்ல போறோம்னா CO2e, CO2 ஈக்குவலண்ட். ஸோ இப்போ கார்பன் ஃபுட் பிரிண்ட் நம்ம எதுக்காக ரொம்ப நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த என்வரன்மெண்டல் இம்பாக்டுக்கு ரொம்ப கார்பன் ஃபுட் பிரிண்ட் தான் ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கு. அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து சம் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 2026ல இருந்து நம்ம இந்தியாவில் வேர்ல்டு எங்கிருந்து எந்த ப்ராடக்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கு போனாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, கார்பன் டாக்ஸை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார். ஏன்னா அவங்க கண்ட்ரியை வந்து அவங்க வந்து நெட் ஜீரோ கான்செப்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த குளோபல் வார்மிங்க்கு மேஜர் இம்பாக்ட் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ். ஸோ அந்த எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த ப்ராடக்ட் எந்த நாட்டில இருந்து அவங்க நாட்டுக்குள்ள வந்தாலும் அந்த கிரீன் பிராக்டிஸ் உள்ள ப்ராடக்ட் தான் உள்ள வரணும். அதாவது அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்லாப் வச்சிருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கோ, அதோட எக்ஸிட் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு கிரீன் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார். ஸோ அந்த இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது மொத்த பொருளாதாரமே வந்து பெரிய டிஸ்டர்ப் ஆகும். இப்போ குறிப்பிட்டா நம்ம இந்தியாவுக்கெல்லாம் போகும்போது இன்னும் வந்து நம்ம வந்து இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட், இந்த குளோபல் வார்மிங், இந்த கிளைமேட் சேஞ்சுக்கெல்லாம் இன்னும் இண்டஸ்ட்ரி லெவல்ல நம்ம இன்னும் பெருசா வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அது இன்னும் பாதி பேருக்கு இன்னும் அது ரீச் ஆகாம இருக்கு. ரீச் ஆகாம இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா இதோட இம்பாக்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நமக்கு பெருசா தெரிய ஆரம்பிக்கும் சார். இது வந்து பட் ஆனா நம்ம இந்தியன் கண்ட்ரிஸ் மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல இதுக்கு வந்து எங்களை மாதிரி வளரும் நாடுகளுக்கு இதெல்லாம் தேவை வேண்டாம், எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க ஃபைட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க கண்ட்ரியை அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த கான்செப்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க சார். ஸோ அதுக்காக சம் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியும் இதுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் நம்ம ரெடியூஸ் பண்றதுனால நம்ம வந்து மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எனர்ஜி கன்சம்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எனர்ஜி கன்சம்ஷனை வேஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம நெட் ஜீரோ கான்செப்டுக்கு மூவ் பண்ணிடலாம் சார்.
ஸோ இதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா எனர்ஜி எஃபிஷியன்சி உள்ள ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்ம சார் டவுட் கேட்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ 3 ஸ்டார் ரேட்டிங், 5 ஸ்டார் ரேட்டிங், 2 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ப்ராடக்ட்ஸ் நமக்கு நிறைய மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் வந்து ஹை ரேட்டிங்ஸ் இருக்கோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டார் மெட்டீரியல் ஒரு ஏசி நம்ம வாங்கினோம்னா இனிஷியலாக எக்ஸ்ட்ரா 5,000 6,000 நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும்போது நம்ம மந்த்லி இபி பில்லாம் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஃபைனான்சியலா டேஞ்சபிள் பெனிஃபிட்டா நம்ம வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு கிடைக்குது. பட் ஆனால் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்டா என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து இந்த குளோபல் வார்மிங்க்கு ரீசனான கிரீன் ஹவுஸ் கேஸஸை நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த கிளைமேட் சேஞ்சோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம என்ன ஆகும், இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் சார். இப்போ இதெல்லாம் நம்ம பண்றதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்லாம் வந்து என்ன ஒரு ஸ்கீமே வச்சிருக்காங்க. எந்த கம்பெனிலாம் எனர்ஜி ஆடிட் பண்ணிட்டு எனர்ஜி எஃபிஷியன்சி எஃபெக்டிவா அவங்க வச்சிருக்காங்களோ, அவங்க கன்சர்வேஷனை எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அதுக்கு ஒரு ஸ்கீம், பீஸ்னு ஒரு ஸ்கீம் சொல்றாங்க சார். பீஸ் இஸ் ப்ரொமோஷன் ஆஃப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ இது ஆடிட் பண்ணும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 lakhs ஒரு ஆடிட்டர் அது சார்ஜ் பண்ணாருன்னா அதுல வந்து 75 தட் மீன்ஸ் 50% வந்து அந்த இது ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது 7.75,000 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஆடிட் பண்ற ஒரு கம்பெனிக்கு 1.5 lakhsக்கு வந்து நான் சார்ஜ் பண்றேன்னா 75,000 வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட்டே திரும்ப கொடுத்துருது. இப்போ ஆடிட் பண்ணும்போது சில மிஷின்ஸ்ல எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமா இருக்கு, இதனால நம்ம வேற ரெட்ரோஃபிட்லயோ இல்ல நியூ மிஷின்ஸோ நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு அந்த மிஷினை அவங்க வாங்கினாங்கன்னா 25% ஆஃப் அமௌண்ட் வந்து ரியம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 lakhsக்கு அந்த மிஷின் இருக்குன்னா அதுல வந்து 2.5 lakhs வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி ஸ்கீம்ல கொடுத்துடுறாங்க. ஸோ இது எதுக்காகன்னா இந்த எனர்ஜி கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்ணணும். எனர்ஜி கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன் ரெடியூஸ் ஆகும். கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா குளோபல் வார்மிங் ரெடியூஸ் ஆகும். குளோபல் வார்மிங் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் மேஜர் கான்செப்ட் பிஹைண்ட் தி ஸ்கீம். இந்த ஸ்கீமுடைய உள்ள நோக்கமே என்னன்னா, நம்ம கிளைமேட் சேஞ்சில் காலநிலை மாற்றத்துல நம்ம இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இது அடுத்தது வந்து கார்பன் கிரெடிட், கிரீன் கிரெடிட் அண்ட் கிரீன் பில்டிங் சப்சிடின்னு ஒன்று இருக்கு சார். இது எதுக்காகன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சார் முன்னாடி ஒன்று கேட்டாரு, இப்போ இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்க முடியுமான்னு. இப்போ எந்த ஒரு தொழில் வளரும் பொழுது அந்த வளர்ச்சி நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் அது பேலன்ஸ் பண்ணாமல் போயிடுறதுனால என்ன நடக்கு, பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இன்னைக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா கார்பன் கிரெடிட், கிரீன் கிரெடிட்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சார். உதாரணத்துக்கு நான் என்னோட இண்டஸ்ட்ரியில வந்து என்னோட ப்ரொடக்ஷனால அதிகமாக கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஜென்ரேட் ஆகுது, கார்பன் எமிஷன் ஜென்ரேட் ஆகுது. ஆனா என்னுடைய எமிஷனை என்னால் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஆனால் என்னோட ப்ரொடக்ஷனும் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ரெவன்யூவும் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக என்ன பண்ண வராங்கன்னா கார்பன் கிரெடிட்னு ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க சார். அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் சென்னையில இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு வில்லேஜில் வந்து ஒருத்தர் வந்து விவசாய நிலம் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணலாம், அங்கே வந்து மரங்கள் வளர்த்தா, ஏன்னா இந்த கார்பன் அதிகமாக உட்கொள்றது வந்து என்னன்னா மரங்கள் தான் அதிகமாக உட்கொள்ளும். அப்போ அவர் வந்து மரங்கள் அங்கே வளர்த்து என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற கம்பெனிக்கு வந்து அவர் அந்த இது சேல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 20 டன் வந்து கார்பனை வந்து நான் என்னோட இண்டஸ்ட்ரியில வந்து எமிட் பண்றேன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போ அவர் வந்து அவருடைய ஃபார்ம் லேண்ட்ல வந்து ஒரு 40 டன்ஸ் கார்பனை வந்து சீக்வன்ஸ் பண்ற அளவுக்கு அவர் மரங்கள் வளர்த்து வச்சிருக்காருன்னா அப்ப என்ன நடக்கும், எனக்கு வந்து ஒரு 20 டன்ஸ் அவர்கிட்ட வேணும்னா நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு கால்குலேஷன் ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதுக்கு சில மெத்தடாலஜிஸ்லாம் இருக்கு. அது மூலமா நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா அந்த 20 டன்ஸுக்கான பேமெண்ட்டை நான் அவருக்கு நான் கொடுத்துடலாம். மீதி இருக்க 20 டன்ஸை வேற யாருக்காவது கூட என்ன மாதிரி ஒரு கம்பெனி வந்து அதிகமாக எமிட் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு மீதி இருக்க 20 டன்ஸும் அவங்க கொடுக்கலாம். அந்த விவசாயி என்ன பண்ணலாம், அவரை பொறுத்தவரையும் மரங்கள் வளர்த்து அதில் வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள்லாம் அவர் ஈல்டும் பண்ணலாம். அதே சமயத்தில் அந்த மரத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணது, மரம் தானே கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி அது எல்லாமே கார்பனை சீக்வன்ஸ் பண்ணி பூமிக்குள்ள வச்சுக்கோ. இப்போ எனக்கு தேவையான என்னுடைய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான 20 டன் வந்து அவர் விவசாய நிலத்துல அவருடைய மரத்துல இருந்து அது சீக்வன்ஸ் பண்ணி வச்சிருச்சுன்னா அதை அவரு சேல் பண்ணலாம். இது இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்திய அரசாங்கமும் சரி, நம்ம தமிழக அரசாங்கமும் சரி, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுமே இதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இந்த கார்பன் கிரெடிட் ட்ரேடு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து
நம்ம விவசாயிகளுக்கு வந்து இதை வந்து ஊக்கப்படுத்தலாம். ஏன்னா அவங்க மரங்கள் வளர்க்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இது மாதிரி லாபகரமான ஒரு விஷயங்களும் நம்ம கார்பன் எமிஷன் மூலமா ஒரு நல்லது நடந்துட்டு இருக்கு. கிரீன் கிரெடிட்ன்றதுன்னா எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட நபர்கள் அவங்க வந்து என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து ஒரு வாலண்டியர், அந்த வாலண்டியரா வந்து நான் என்ன பண்றேன், ஒரு மரங்கள் நடுறேன். அந்த மரங்கள் மூலமா கார்பன் சீக்வென்ஸ் ஆகும். நான் என் தனிப்பட்ட முறையில் நான் செஞ்ச விஷயத்தையும் நான் வந்து கிரெடிட்டுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து கிரீன் கிரெடிட்னு சொல்றாங்க. கிரீன் பில்டிங்ன்றது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பில்டிங் கட்டும்போது பழைய பில்டிங்ல எவ்வளோக்கு எவ்வளோ டெமாலிஷ் பண்றோம், அந்த டெமாலிஷ் பண்ணும்போது எவ்வளோ வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்றோம், அதெல்லாமே அக்குமுலேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம்ல வந்து நான் இன்னர்ல வந்து ஒரு கோட் கொடுக்குறேன், பெயிண்ட். அந்த பெயிண்ட் வந்து என்ன பண்ணுது, ஹீட்டை இவ்வளவுதான் அப்சர்வ் பண்ணும். அப்போ நான் ஏசி யூஸ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா குறையுங்களா? ஸோ ஏசி குறையும் போது என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா எமிஷன் குறையுது. உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய ரூமுக்கு வந்து ஒரு விண்டோ போடுறேன். அந்த விண்டோல வந்து சம் கிளாஸஸ் போடுறேன். அந்த கிளாஸ் வந்து எவ்வளவு ஹீட்டை வந்து உள்ள அலோவ் பண்ணுது, எவ்வளவு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி அந்த கிளாஸ் மினிமம் அலோவ் பண்ற ஹீட் அலோவ் பண்ற கிளாஸஸ் நான் போட்டேன்னா இனிஷியலா அந்த கிளாஸோட காஸ்ட் அதிகமா இருக்கலாம். ஆனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஏசி பயன்பாடு டைம் எனக்கு குறையும். ஏசி பயன்பாடு டைம் குறையும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன எலக்ட்ரிக்கல் பில்லு குறையும். எலக்ட்ரிக்கல் பில்லு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி யூட்டிலைசேஷன் குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கான அந்த எமிஷனும் ஆட்டோமேட்டிக்கா குறையுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் கிரீன் பில்டிங்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ கிரீன் பில்டிங் சப்சிடின்னு நமக்கு கொடுக்குறாங்க. இது கிரீன் ப்ராக்டிஸ்க்கு வந்து என்ன கார்பன் கிரெடிட், இந்த அடுத்த கார்பன் கிரெடிட் தான் இங்க நான் சொல்றேன். ஏன்னா கம்பெனிஸ் கேன் earn கார்பன் கிரெடிட் பை ரெடியூசிங் எமிஷன். திஸ் கிரெடிட் கேன் பி ட்ரேடட் ஆர் யூஸ் டு மீட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட். இதை நான் உதாரணத்துக்கு என்னுடைய கம்பெனில வந்து 20 டன்ஸ் தான் எனக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நான் 16 டன்ஸ் தான் இந்த இயர் நான் வந்து ஜென்ரேட் பண்ணேன். ரிமைனிங் இருக்க 4 டன் வந்து நான் வந்து வேற யாருக்கா கூட கிரெடிட் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து கார்பன் கிரெடிட். இது வந்து குறிப்பா நம்ம ஃபார்மர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இப்போ நாங்கள் இதுதான் வந்து எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இது மாதிரி மரங்கள்லாம் வளர்த்துட்டு இண்டஸ்ட்ரி இங்க வந்து நிறைய எமிஷனை கிரியேட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா இண்டஸ்ட்ரி வந்து அவங்களே மரங்களை வச்சு கொடுத்துட்றாங்க. அதுல வர்ற ஈல்டு வந்து ஃபார்மர் எடுத்துக்கிறாங்க. பட் அந்த கார்பன் எவ்வளவு ஸ்டோர் பண்ணுதோ அதை வந்து இண்டஸ்ட்ரி அவங்களோட அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறாங்க. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன, அவங்க வந்து கார்பனை ஆஃப்செட் பண்ணிட்டாங்கன்றது அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்ல அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் கார்பன் கிரெடிட். கிரீன் கிரெடிட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் நம்ம செஞ்சு நம்ம சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்றது கிரீன் கிரெடிட். கிரீன் பில்டிங் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்ல பெயிண்ட்ல இருந்து, ஃப்ளோர்ல இருந்து, வுட்ல இருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி அந்த கிரீன் ரேட்டிங் உள்ள ப்ராடக்டா நம்ம சூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கான கிரீன் பில்டிங் ரேட்டிங்ஸ் கிடைக்கும். அந்த ரேட்டிங்ஸ் மூலமா நமக்கு வந்து என்ன சம் சப்சிடிஸ் நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது சிபேம்னு ஒரு கான்செப்ட். சிபேம் தான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, யூரோப்பியன் யூனியன் டாக்ஸ். இப்போ கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணும்பொழுது இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிபேமை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த கார்பன் எமிஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இந்த கார்பன் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், கார்பன் ப்ரைஸ்லாம் நம்ம சொல்லுவோம். கார்பன் ப்ரைஸ்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சோலார் பேனல் போடுறோம். இப்போ சோலார் பேனல் போடும்போது உதாரணத்துக்கு அது வந்து ஒரு 10 lakhs ஆகுது. பட் ஆனால் நம்ம எனக்கு இனிஷியலாக இப்போ என்னால் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 2 yearsல நான் அதுக்கு நம்ம போட போறோம்னு சொன்னோம்னா அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை நான் இன்வெஸ்ட் பண்ணேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து நம்ம பசங்க படிக்கிறாங்க. படிக்கும்போது அவங்க வருஷம் ஃபீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhsன்னா நம்ம ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து அந்த 2 lakhsக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணணும்ட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்ம சேர்த்துட்டே வரோம். இல்லைன்னா ஃபைனலாக என்ன பண்றோம், எங்கேயாவது ஒரு லோன் வாங்கி நம்ம பே பண்றோம். ஸோ இதே கான்செப்ட் தான் கார்பன் பிரைசிங்ன்றது. இப்போ அந்த கார்பன் பிரைசிங் என்ன மீன் பண்ண வருதுன்னா, இப்போ என்னுடைய கம்பெனில ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டினால அதிகமாக கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஜென்ரேட் ஆகுது. அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா நான் ஒரு ரினியூபிள் சோர்ஸுக்கு போறேன். அந்த ரினியூபிள் சோர்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs ஆகுதுன்னா இனிஷியலா இந்த இயருக்கு என்னால் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஆஃப்டர் 2 years 3 years என்னால பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் 2 yearsக்கு நான் பர் இயருக்கு பர் மந்த்துக்கு பர் டேக்கு நான் எவ்வளவு அதுல சேவ் பண்ணிட்டு வந்தேன்னா நான் அந்த 3rd year போது என்னுடைய ப்ராடக்ட் அந்த சோலார் பிளானட்டை நான் இன்ஸ்டால் பண்ண முடியுன்றதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ரைசிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்றதா கார்பன் ப்ரைசிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிபேம் அந்த ப்ரைசிங்ல இந்த கான்செப்ட்ல வரும். இது ஆல்ரெடி நான் சொன்னது சிபேம் தான் கார்பன்.
இப்போ கவர்மெண்ட் என்னென்ன சப்சிடிஸ் கொடுக்குதுன்றது நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நான் சொன்னதுதான், MNRI, மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, நெக்ஸ்ட் நேஷனல் கிளீன் எனர்ஜி ஃபண்டு, பேட் ஸ்கீம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைபிரிட், ஃபாஸ்ட் அடாப்டேஷன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து அந்த பீஸ் ஸ்கீம் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுது, அதே மாதிரி எனர்ஜி பாலிசி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி கிரீன் எனர்ஜி ப்ரொமோஷன் ஸ்கீம் இருக்கு. அது தெடா ஸ்கீம் இருக்கு. நெக்ஸ்ட் சப்சிடிஸ் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இருக்கு. இதெல்லாம் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம். இது வந்து கொடுத்தது எல்லாமே ஒரு டேபிளா கொடுத்துருக்கேன். இது ஃபியூச்சர்ல கூட நீங்க அதை ரெஃபர் பண்ணி கூட நீங்க அதை பார்க்கலாம், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் மூலமா நம்ம வந்து கார்பன் எமிஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம எப்படி இண்டஸ்ட்ரிக்கு ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்க முடியுன்றது. ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, கிரீன் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டரி இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். அந்த கிரீன் ப்ராக்டிஸை வந்து நம்ம வீட்டில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்போ டெய்லி யூஸ் பண்ற மில்க் கவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மில்க் கவர்ஸை நான் கலெக்ட் பண்ணேன். அதை கலெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து பிளான்டேஷன் பண்றதுக்கான ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு செடி வளர்க்கணும்னா நமக்கு வந்து ஒரு க்ரோ பேக் வேணும். அந்த க்ரோ பேக்குக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலர் க்ரோ பேக் நமக்கு வேணும். அந்த பிளாக் கலர் க்ரோ பேக் நம்ம வாங்கினா கடையில் உதாரணத்துக்கு ₹1 நம்ம வச்சுட்டா கூட நமக்கு வந்து என்ன நடக்கும், ஒரு 1,00,000 செடி நான் வைக்கிறேன்னா ₹1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா இப்போ நம்ம மில்க் கவர்ஸ் நமக்கு டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி மில்க் வாங்குறோம். அந்த கவர்ஸை வந்து நம்ம கீழே போடாம, அது லேண்ட் ஃபில்லிங் போகாம அதை நம்ம என்ன பண்ணலாம், ரீபர்பஸ் பண்ணலாம். அதாவது ரீயூஸ் பண்ணலாம். ரீயூஸ்ன்றது வந்து சர்க்குலர் எக்கனாமியோடைய மேஜர் பேக் போன். ஸோ அந்த ரீயூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம க்ரோ பேக் வாங்குறத தடுக்கிறோம். அந்த க்ரோ பேக் வாங்குறது தடுக்கும் போது என்ன நடக்குது, அந்த க்ரோ பேக் ஆன மேனுஃபேக்சரிங்கான ரிசோர்ஸ், பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல் நம்ம தடுக்கிறோம். அந்த ரா மெட்டீரியலை தடுத்துறோம். அடுத்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸை நம்ம தடுக்கிறோம். மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸை தடுக்கிறதுனால அந்த மெஷினரியோட லைஃபை இன்க்ரீஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த க்ரோ பேக்கை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நர்சரிக்கு எடுத்துட்டு வரும்போது என்ன நடக்குது, அதுக்கான ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஃபியூல்ஸை நம்ம மினிமைஸ் பண்றோம். இப்போ இது எல்லாமே இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் கார்பன் எமிஷன் இருக்கும். அந்த கார்பன் எமிஷன்ஸை நம்ம மினிமைஸ் பண்றோம். ஸோ ஒரு தூக்கி எறியக்கூடிய ஒரு பால் கவர்ல இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்ய முடியும்னா, நம்ம டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு மாடலாக தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் 1.75 lakhs மில்க் கவர்ஸை கலெக்ட் பண்ணி அதில் பிளான்டேஷன் வச்சுட்டு அந்த பிளான்ட்டை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த செடிங்க மரங்களாக உருவாயிட்டு இருக்கு. இது வந்து கவர்ஸை கலெக்ட் பண்ணிடுவோம். அதை ப்ராசஸ் பண்ணி 50-50 பண்டில் பண்ணிடுவோம். பண்ணிட்டு என்ன பண்றோம், அது நர்சரிக்கு கொடுப்போம். நர்சரியில பாருங்க இவ்வளோ பிளான்ட்ஸ் வந்து அந்த க்ரோ பேக், இன்ஸ்பைட் ஆஃப் அந்த பிளாக் கலர் க்ரோ பேக் பதில் மில்க் கவர்ஸில் நம்ம இவ்வளோ செடிங்க வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ இந்த செடிங்க வளரும் போது இதை எடுத்துட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு செடிகள் தேவையோ அங்கே எடுத்துட்டு போய் கொடுக்கும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் 10 yearsல வந்து 270 கோடி மரங்கள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக அரசால மட்டுமே அவ்வளவு கோடி மரங்களை நம்மளால வைக்க முடியாது. நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை பண்ணும் பொழுது அந்த இதுக்கான நீடியை நம்ம சால்வ் பண்றோம். இப்போ இந்த க்ரோ பேக்கு பதில் இந்த பிளாக் இது மில்க் கவரை நான் யூஸ் பண்றதுனால கிட்டத்தட்ட 1,75,000 மரக்கன்றுகளை உருவாக்க முடிஞ்சுது. இதனால என்ன பெனிஃபிட்னு பாருங்க, பிளாஸ்டிக் கலர் க்ரோ பேக் வந்து 450 கிலோ இருக்கும். இப்போ ரீயூஸ் பண்ண மில்க் கவரோடைய கேஜ் வந்து 1080. ஸோ இதனால நான் எவ்வளவு பிளாஸ்டிக் மெட்டீரியலை சேவ் பண்ணியிருக்கேன்னா 2,970, கிட்டத்தட்ட 3000 கிலோ பிளாஸ்டிக்கை நான் ரிசோர்ஸ் எடுக்கிறத நான் தடுத்திருக்கேன். இதனால எவ்வளவு எமிஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த பிளாஸ்டிக் கலர் க்ரோ பேக்ஸ்னால நமக்கு எமிஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 43,223.75 கிலோகிராம் ஆஃப் CO2 நமக்கு எமிட் ஆகும். ஸோ நம்ம மில்க் கவர் ரீயூஸ் பண்ணதுனால அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆனது வந்து என்ன, 3,159. ஸோ அதனால நான் எவ்வளவு கார்பன் எமிஷனை நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னா 40,000, ஆல்மோஸ்ட் 40 tons நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அப்சர்வ் பண்ண இந்த CO2 இப்போ நான் வச்ச செடிங்க அது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மரக்கன்றுகள், அதாவது 1லிருந்து 3 அடி வளரக்கூடிய மரக்கன்றுகள் வச்சா அது எவ்வளவு கார்பனை அப்சர்வ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இது ஈக்குவலண்ட். இப்ப நான் வச்சதுல வந்து ஒரு 60% தான் வளர்ந்துருக்குன்னா கிட்டத்தட்ட 80,000 மரக்கன்றுகள் தான் வளருதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா கூட அது எதுக்கு சமம்னு சொல்றாங்கன்னா 10 லட்சம் மரக்கன்றுகள் 1லிருந்து 3 அடி மரக்கன்றுகள் வளர்ந்து அது கிட்டத்தட்ட நமக்கு 40,000 கிலோ கார்பன் எமிஷனை அது அப்சர்வ் பண்ணதுக்கான ஈக்குவல். அடுத்தது நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன சொன்னேன், வாட்டர் வந்து மேஜர் ஸ்கேர்சிட்டி சொன்னேன்னா, இப்போ இதை ரீயூஸ் பண்ணதுனால நான் எவ்வளவு வாட்டரை சேவ் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 7.5 லட்சம் லிட்டர் வாட்டரை சேவ் பண்ணியிருக்கேன். எவ்வளவு 7.5 lakhs லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை சேவ் பண்ணியிருக்கோம். இதனால வந்து பொருளாதார ரீதியத்துல
எனக்கு எவ்வளவு பணம் மிச்சமாயிருக்குன்னா 3,86,505 ரூபாய் எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ ஒரு தூக்கி எறியக்கூடிய ஒரு பால் கவரை மறுபயன்பாடு பண்ணும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை வந்து கார்பன் கிரெடிட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதை வந்து நம்ம கார்பன் ஒரு கிரெடிட்ன்றது 1 டன். இப்ப நான் 40,000 கிலோ வந்து நான் சேமிச்சிருக்கேன்னா என்கிட்ட 40 டன்னு இருக்கு. அப்ப நான் என்ன 40 கிரெடிட் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய டன்ஸை என்னோட கிரெடிட்டை சேல் பண்ணா அதுவும் எனக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ அது இப்போ டோட்டலா எனக்கு பொருளாதாரத்தில் டேஞ்சபிள் பெனிஃபிட்டா பார்த்தோன்னா 3,86,000 ரூபாய் பிளஸ் வந்து மார்க்கெட் ரேட்ல இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு 1,000 ரூபா ஒரு டன்னு ஒரு கிரெடிட் எடுத்துட்டா கூட எனக்கு வந்து 40,000 ரூபா வருது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4,20,000 ரூபாய் நான் வந்து இந்த ரீயூஸ் பண்ணதுனாலே எனக்கு வந்து சேமிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன நான் ஃபைனலா கன்க்ளூட் பண்றேன்னா, ரீயூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ரீயூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது காலநிலை மாற்றத்தை நம்ம வந்து மிக சிறப்பா கையாள முடியும். அடுத்த தலைமுறைக்கு உள்ள இங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை அவங்களுக்கு எடுத்துட்டு போய் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தமிழக அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே 33% டிஃபிஷியன்சில இருக்குன்னு சொல்றேன். ஸோ கவர் என்கிட்ட கிடைச்சிருச்சு. அப்போ அதுக்கு மண்ணு உரம் வேணும் இல்ல, அந்த உரமும் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல நம்ம உணவா எடுத்துட்டு இருக்கோம்ல ஃபுட் வேஸ்ட், அந்த ஃபுட் வேஸ்ட்டை நம்ம வந்து என்ன மேனுவரா கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கு சென்னையில மட்டும் நமக்கு வந்து பர் டே 7,500 டன் ஃபுட் வேஸ்ட் மட்டும் நமக்கு வந்து லேண்ட்ஃபில்லிங்க்கு போகுது. அது நம்ம தமிழக அரசால 2,500 டன்ல இருந்து 3,000 டன்னு மட்டும்தான் மேனுவரா மாற்ற முடியறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுட்டு இருக்கோம். மீதி இருக்கிற அத்தனையுமே வந்து என்ன நடக்குதுன்னா அவ்வளோ 5,000 டன்ஸ் வந்து லேண்ட்ஃபில்லிங்லேயே இருக்கு. அதனால என்னன்னா மீத்தேன் எமிஷன் அதிகமாகுது. ஸோ மீத்தேனோட பண்பு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடோட 28% வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கும். அப்போ 28% வெப்பத்தை பிடிச்சி வச்சுதுன்னா இப்ப நம்ம உணவு கழிவுகள்ல சென்னையில மட்டும் இப்போ வந்து லேண்ட்ஃபில்லிங்ல இருக்கிற மீதி இருக்கிற 5,000 டன்னுல ஒரு நாளைக்கு மட்டும் 79 டன்னு மீத்தேன் எமிட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு மட்டும் 79 டன்ஸ் ஆஃப் மீத்தேன் வந்து எமிட் ஆகுது. அப்போ அவ்வளவு மீத்தேன் எமிட் ஆகும்போது அது ஒன் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேசஸ். அப்போ அவ்வளவு கிரீன் ஹவுஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், அவ்வளவு ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சிரும். ஹீட்டை ட்ராப் பண்ணும்போது அந்த கிளைமேட் சேஞ்ச், அந்த குளோபல் வார்மிங் அக்கர் ஆகும். குளோபல் வார்மிங் நமக்கு கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் மேஜரா இருக்கும். இப்ப நம்ம வந்து எல்லாமே வந்து முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம், அகதிகள் சொல்லுவோம் பாத்தீங்களா. இப்ப வந்து காலநிலை மாற்றம் அகதிகள்ன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். என்னன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு இடத்துல தண்ணியே கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏரியா விட்டு வேற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு குடிபெயர்ந்து எங்க தண்ணி கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம வாழ்வாதாரத்துக்கு நோக்கி போவோம். அந்த காலகட்டத்தில் தான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல தண்ணி பற்றாக்குறை வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நார்த் சைட்ல எல்லாம் வந்து தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து அப்போ அந்த தண்ணி பற்றாக்குறை எல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணணும்னா இந்த காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம வீட்டில இருந்தே நம்ம கையாண்டோம்னா நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால கொடுக்க முடியும். தனி ஒரு மனிதர் பண்ணும்போது அது மொத்தமா குழுவா அமையும் போது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி நம்ம காலநிலை மாற்றத்தை குறைக்கலாம். இப்ப நாம என்ன சொன்னேன், இப்ப நான் உற்பத்தி பண்ண அத்தனை மரக்கன்றுகளுமே என்னன்னா வீட்டுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த கழிவுகள், அது உணவு கழிவுகள், அந்த கழிவுகள் வந்து மேனுவரா மாற்றப்பட்டது. அந்த மேனுவர் வந்து நம்ம அந்த உரத்துல போடுறோம். அதே சமயத்துல பழங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுறோம், அதுல கிடைக்கப்பட்ட விதைகளை நம்ம சேகரிச்சு அந்த விதைகளை அங்க போட்டு நம்ம மரக்கன்றுகளை உருவாக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயோ ஒவ்வொரு சீசன்லயோ ஒவ்வொரு மரத்துல இருந்து விதைகள் கீழே விழும். அந்த விதைகள் எல்லாம் நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த விதைகளை இந்த பால் கவர்லயோ இந்த உருவாக்கப்பட்ட மேனுவர்ல நம்ம வச்சுட்டு நம்ம வளர்த்தோம்னா தமிழக அரசுக்கு தேவையான 270 கோடி மரங்கள் நம்மளுடைய தனிப்பட்ட நபர்கள் மூலமா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேர்ந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம கொடுத்துட்டு நம்மளுடைய பூமியை பாதுகாக்கலாம். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தது நான் இங்க பதிவு பண்ண வரேன். ஸோ எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்க எல்லாருக்குமே நன்றி. நான் ஃபைனலாக என்னுடைய ப்ரொஃபைல் பண்ணிட்டு சொல்லிடுறேன். என்னுடைய நேம் டாக்டர் ஜி தியாகு. நான் வந்து டாக்டரேட் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தேன். நான் இண்டஸ்ட்ரியல் சஸ்டைனபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசராக இருக்கேன், சஸ்டைனபிலிட்டி சயின்டிஸ்ட். ஸோ நம்ம எதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்குன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு அசஸ் பண்ணுவோம், எவ்வளோ எமிஷன் அக்கர் ஆகுதுன்னு அதையும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி கன்சர்வ் பண்ணலாம்ன்றதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து இங்கே சொல்லி கொடுத்துடுவோம். ஸோ இதை மாதிரி வந்து எங்களுடைய கம்பெனியும் நாங்கள் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, இந்த காலநிலை மாற்றத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சோம்னா இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல இருந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை பாதுகாத்து கொடுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி டாக்டர் தியாகு, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை
தொழில் புரட்சியும் காலநிலை மாற்றமும், அதாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தொடர்பான தகவல்கள் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஜி தியாகு, சஸ்டைனபிலிட்டி சயின்டிஸ்ட், நியூபி டெக்னாலஜிஸ், சென்னை. இன்றைய நிகழ்ச்சி அருமையான அற்புதமான நிகழ்ச்சி. இந்த தொழில் புரட்சி எவ்வாறு காலநிலையை மாற்றியுள்ளது, அதனால் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை எதிர்கொள்வது எவ்வாறு போன்ற தகவல்கள் பரிமாறப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கியமைக்கு டாக்டர் தியாகு அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.